எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அபிஷேகா அவர்களுக்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு துயரம் நேர்ந்திருக்கு. இது மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சோகமான செய்தியை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளப் போகிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவுக்கு நம்முடைய சித்ரா அம்மா ஒரு முக்கியமான உதவி பண்ணியிருக்கிறாங்க. அது பேருதவியாக நம்முடைய அபிஷேகா அவர்களுக்கு இருந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு ஃபேமஸாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் நம்முடைய சரிகமப்பா சீசன் லிட்டில் சாம்ப் சீசன் 5 அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இந்த ஒரு சீசன் 5ல் மிக பெருமளவுக்கு பிரபலமாக பேசப்பட்டு இருக்கிறது நம்முடைய அபிஷேகா அவர்கள் தான். அபிஷேகாவுடைய பாட்டு மிக பெருமளவுக்கு ஒரு புரட்சியவே நம்முடைய தமிழகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தை சிறு குழந்தை பாடுறது ஒவ்வொருத்தருடைய மனதையும் அவ்வளோ மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கூட்டி வாருங்க அப்படிங்கிற அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு அனைவரையுமே சந்தோஷப்படுத்தினுச்சு. மிக பெருமளவுக்கு ஒவ்வொருத்தரையுமே உணர்ச்சி பூர்வமாக்குனுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்க அபிஷேகா அவர்கள். அவங்களை பற்றி தான் இப்போ தமிழகம் முழுக்கவே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அனைத்து மிகப்பெரிய பாடகர்களும் லெஜண்டும் ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு அனைவருமே இன்னைக்கு அபிஷேகாவை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சிறு பெண் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. கண்டிப்பாக எங்கள் எல்லார்கிட்டையும் இல்லாதது அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருக்குது. நாங்கள் அவகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெஜண்டுகளுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகாவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு சின்ன துயரம் ஏற்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்களுக்கு இப்போ நிறைய பேர் பாராட்டி இருந்தாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அவங்களுடைய அந்த பாட்டி கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லையா. அதனால் அபிஷேகா ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்கிறாங்களாம். இந்த வீக் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல கூட சந்தேகம் ஏற்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் தெரிந்து கொண்ட சித்ரா அம்மா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உடனடியாக அபிஷேகாவுடைய வீட்டுக்கு நேரடியாக போய், நீங்கள் பயப்படாதம்மா, நீ உன்னுடைய குரலை கேட்கறதுக்கு எங்கள் நிறைய தாய்மார்களும் நிறைய அம்மாக்களும் இருக்கிறோம். நீ பாடாமல் போனினா எங்கள் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். தைரியமாக உங்கள் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு நான் அம்மாவா ஒரு பாட்டியாக இருந்து உனக்கு தேவையானது அனைத்தும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவ்வளோ உற்சாகம் கொடுத்தாங்களாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சித்ராமா சொன்னது, நீ நாளைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவ. உன்னுடைய குரல் இந்த தமிழகத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ஏதோ ஒரு மாற்றத்தை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனதிலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சித்ராமா சொன்னது மிக பெரும் அளவுக்கு ஒரு மிக பெருமளவுக்கு ஒரு சக்தியை சற்று முன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர்களுக்கு கொடுத்துருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் நம்முடைய சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நேயர்களே மறக்காம கீழே இருக்கிற கன்பாசை தெரிவிங்க. நன்றி.